ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான வழக்கு விசாரணையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துகிற மாதிரியான முக்கியமான ஒரு சாட்சியம் இன்றைக்கு வெளிவந்திருக்கு. நௌஃபர் மௌலவிட 2 மணித்தியால சாட்சியம் வாக்குமூலம். அவருடைய வாக்குமூலம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொன்னால், அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிற 940 குற்றச்சாட்டுகள் 2 அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. 9 தற்கொலை குண்டுதாரிகள் சஹ்ரான், இன்ஷாஃப், இல்ஹாம் உட்பட 9 குண்டுதாரிகளோடு இருந்த தொடர்பு, அந்த தொடர்பு மூலமாக நாட்டில் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. சில இடங்களில் மத ரீதியான சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார். அந்த சொற்பொழிவு தீவிரவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு. இந்த மாதிரி 940 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. தான் கைது செய்யப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் நடந்திருக்கிற விசாரணை சம்பந்தமாக நௌஃபர் தன்னுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டார். ஈஸ்டர் தாக்குதல் நடந்த அன்றைய நாளில் ஒரு இடத்துல இருந்து காத்தான்குடியில் இருக்கிற தன்னுடைய மனைவியிட வீட்டுக்கு இவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறாராம். பின்னிரம் தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு தம்புளையில் வச்சு போலீஸால் கைது செய்யப்பட்டு சிஐடிட்ட நௌஃபர் ஒப்படைக்கப்படுறாரு. இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விதமே பிழையானதான். சில சித்திரவதைகள், கொடுமைகள் நடந்திருக்கு. சிஐடிக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இப்படி சித்திரவதைகள் நடந்தது என்றதை மருத்துவ அதிகாரிகிட்ட முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அவர் சொல்லியிருக்கிறாராம். கொடுமைப்படுத்தப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தான் அது. அதில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ல அவருடைய வாக்குமூலம் சொல்லி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற டாக்குமெண்ட்ல இருக்கிற அந்த பெயர் மட்டும்தான் உண்மையானதான். அவருடைய பேரை தவிர அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே பொய்யானது சொல்லி நௌஃபர் மௌலவி தன்னுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டாரு. இந்த விசாரணையை நடத்தின அதிகாரி, சிஐடி அதிகாரி சொல்லி ஒரு நபருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கான். அந்த நபரை நான் நேரில் கண்டது கூட கிடையாது. காணாத ஒருத்தருக்கு எப்படி நான் வாக்குமூலம் சாட்சியம் கொடுத்திருக்க முடியும்? இந்த டாக்குமெண்ட் பிழையானது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நான் மிரட்டப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொன்னா, விசாரணை செய்யற சந்தர்ப்பத்தில் அதை எழுதி கொள்வாங்களாம். பிறகு கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து சிஐடி சைன் வாங்குமாம். அப்படித்தான் இந்த வாக்குமூலம் என்ற பெயரில் டாக்குமெண்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது சொல்லி சாட்சி கூண்டில் இருந்த மாதிரி நௌஃபர் மௌலவி குறிப்பிட்டிருக்கிறார். 2வது, அவர் மேல சுமத்தப்பட்ட பாரதூரமான குற்றச்சாட்டு இந்த குழுவோட இருந்த நெருக்கமான தொடர்பு, குறிப்பா சஹ்ரானோட இருந்ததா சொல்லப்பட்ட நெருக்கமான தொடர்பு. ஆனால் அந்த தொடர்பை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள், சாட்சியங்கள் இதுவரைக்கும் சமர்ப்பிக்கப்படலையா. விசாரணைகள் நடந்து குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இப்போ வழக்கு விசாரணை கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கு. ஆனாலும் அதுக்கான ஆதாரங்கள்னு சொல்லி எதுவுமே சமர்ப்பிக்கப்படலையாம். ஒரு சில சம்பவங்கள் நௌஃபர் மௌலவியால் நினைவுபடுத்தப்படுது. 2005ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு காலகட்டத்தில் என்டிஜே சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு சஹ்ரானால உருவாக்கப்படுது. அதுக்கு முதல்ல வேறொரு அமைப்பில் இருந்த சஹ்ரான் அங்கிருந்து பிரிஞ்சு போய் என்டிஜே, தேசிய தௌஹீத் ஜமாத் சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு உருவாக்குன அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்றது இவருடைய வாக்குமூலத்தில் சொல்லப்படுது. அந்த நேரத்தில் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னா, பொதுச்சேவை செய்யறதான். என்டிஜே சொல்லப்படுற அமைப்பு உருவாக்கப்பட்டது பொதுச்சேவை செய்கிற நோக்கத்தின் அடிப்படையில், இரத்த தானம் செய்கிற நோக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அது ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. அந்த காலகட்டத்தில் இயங்குறதுக்கான அனுமதி இருந்தது. காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் அந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கான். ஆனால் அதுக்கு பிறகு இவர் கட்டாருக்கு போயிருக்கிறாராம். கட்டாருக்கு போன காலகட்டத்திலையும் கட்டாரில் இருந்து கொண்டு சஹ்ரானுடைய இந்த அமைப்பு சம்பந்தமாக உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருந்தாராம். எதுக்காக பார்த்து கொண்டிருந்தார் என்னன்றது தெரியாது. சஹ்ரானோட இந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்லியும் பல சந்தர்ப்பங்களில் சாட்சியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் கட்டாருக்கு வெளிநாட்டுக்கு போனதுக்கு பிறகு அங்கிருந்து கொண்டு இந்த அமைப்பு சம்பந்தமாக தான் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாராம். பல வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு 2015, 2016ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த பல சம்பவங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த காலகட்டம். அந்த வன்முறைகளுக்கு பிறகு என்ன சொன்னால், அந்த வன்முறைகளுக்கு பின்னால் இருக்கிறது அரச அனுசரணையோடு நடத்தப்பட்ட வன்முறைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் இவர் சொற்பொழிவாற்றதுக்கு என்டிஜே சொல்லப்படுற அமைப்பில் இணைஞ்சு கொண்டார் சொல்லி அவருடைய வாக்குமூலத்திலேயே குறிப்பிடப்படுது. ஒரு பக்கம் சஹ்ரானோட இந்த விதமான தொடர்பும் கிடையாது சொல்லியும் சொல்றார். இன்னொரு பக்கம் முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. இஸ்லாமியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ன்றதுக்காக நான் அந்த அமைப்பில் இணைஞ்சு கொண்டு சொற்பொழிவாற்றதுக்கு ஆரம்பிச்சிருந்தேன் சொல்லியும் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். என்ன சொன்னால், சில இடங்களில் பள்ளிவாசல்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம், பன்றி இறைச்சி சில வளாகங்களுக்குள்ள வீசப்பட்ட சம்பவம், சில இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது. சிங்கள மக்கள் என்ற பேரில் போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த போராட்டங்கள் சாதாரண பொதுமக்களால் நடத்தப்பட்ட போராட்டம் கிடையாது. இதுக்கு பின்னால் இருக்கிற அரச அனுசரணையோட பௌத்த தீவிரவாத சிந்தனை இருக்கிற ஒரு தரப்பால் நடத்தப்பட்ட போராட்டம். இதனால இஸ்லாமியர்கள் விழிப்பா இருக்கணும் என்ற நோக்கத்தில் என்டிஜே அமைப்பில் சொற்பொழிவாற்றதுக்கு தான் இணைஞ்சு கொண்டேன் சொல்லி சொல்றாரு. இன்னும் ஒரு பக்கம் 2007ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டு காலகட்டம் வரைக்கும் சஹ்ரானோட இந்த விதமான தொடர்பு தனக்கு இருந்ததே கிடையாதாம்.
நெருக்கமான இந்த விதமான தொடர்பும் இருந்தது கிடையாது என்று சொல்லியும் சொல்றார். அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு அதுதான். ஆனால் அந்த குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்படவும் இல்லை. அவருடைய வாக்குமூலத்திலையும் அதை சொல்றாரு. இதுக்கு இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்றாருன்னு சொன்னா, சஹ்ரான தனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அவருடைய உறவினர் ஒரு குடும்பத்தை சேர்ந்து, தனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண் தான் சஹ்ரானுடைய மனைவி. அந்த அடிப்படையில் தான் சஹ்ரானையும் சஹ்ரான தம்பி ரில்வானையும் எனக்கு தெரியுமே தவிர வேற எந்த விதமான தனிப்பட்ட தொடர்பும் சஹ்ரானோட கிடையாது என்றதும் நௌஃபர் மௌலவிட மிக முக்கியமான ஒரு வாக்குமூலம், சாட்சியம். அடுத்தது அனாஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு நபர் இந்த வழக்கு விசாரணையில் சாட்சியம் கொடுத்திருக்கிறாரு. நௌஃபரோட ஒரு சில சொற்பொழிவுகள் சம்பந்தமான விஷயங்கள் அவருடைய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவர் ஹமாந்தோட்ட நுவரெலியா பிரதேசங்களில் சர்ச்சைக்குரிய சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார். ஆயுதம் எடுத்து போராடுங்க என்று சொல்லி இவருடைய சொற்பொழிவுல குறிப்பிடப்பட்டதா அனாஸ் சொல்லப்படுற ஒரு நபர் தன்னுடைய வாக்குமூலம் சாட்சியத்தில் வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் அதுவும் வந்து பொய்யானது. அந்த அனாசன் சொல்லப்படுற நபர் இந்த சாட்சியம் கொடுத்த நேரத்தில் தன்னுடைய சட்டத்தரணி குறுக்கு விசாரணை செய்யறதுக்கு முயற்சி எடுத்த நேரம் அதுக்கு எந்த விதமான பதிலையும் அந்த அனாசன் சொல்லப்படுற நபர் சொல்லவே இல்லை என்று சொல்லி நௌஃபர் குறிப்பிட்டாரு. இந்த குற்றச்சாட்டையும் வந்து நிரூபிக்க முடியாதுன்றதுக்கான காரணம் அதில் தான் சொல்லப்படுது. அவருடைய பயான், அந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற சந்தர்ப்பத்தில் ஜிஹாத் சம்பந்தமா ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாராம். ஜிஹாத் என்றது பிழையா விளங்கி கொள்ளப்பட்டிருக்கு. ஜிஹாத் என்றது வந்து கடினமான உழைப்பு, கஷ்டப்படுறது, வருந்துறது. இதைத்தான் வந்து ஜிஹாத்ன்றதன் மூலமா சொல்ல முடியும். ஜிஹாத்ல வந்து 2 சந்தர்ப்பங்கள்ல ஆயுதம் ஏந்தி போராட முடியும் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கான். முதலாவது, இஸ்லாமிய அரசு இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு இஸ்லாமிய அரசு இருக்குன்னு சொன்னா அந்த அரசை பாதுகாத்து கொள்றதுக்கு அந்த அரசினுடைய தலைவர் இன்னும் ஒரு பிராந்திய மேல இன்னும் ஒரு பகுதி மேல ஒரு அந்த பிரதேசத்தை கைப்பற்றுறதுக்கு போராடுறது, அந்த சந்தர்ப்பத்தில் ஆயுதம் ஏந்த முடியும் சொல்லி ஜிஹாத்ல குறிப்பிடப்பட்டிருக்கான். இது எல்லாமே இவருடைய வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது என்னன்னு சொன்னா தற்பாதுகாப்புக்காக ஆயுதம் ஏந்த முடியும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கான். அதை பற்றி தான் தன்னுடைய சொற்பொழிவுல விளக்கம் கொடுத்திருந்தாராம். ஆனாலும் அது பிழையா விளங்கி கொள்ளப்பட்டு அந்த பகுதியின் அந்த உரையினுடைய ஒரு பகுதி மட்டும் வெட்டப்பட்டு அது பிழையா அர்த்தப்படுத்தப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா குறுக்கு விசாரணை நடத்துற நேரத்திலையும் அந்த அனாசன் சொல்லப்படுற நபர் அதுக்கு எந்த விதமான பதிலையும் சொல்லாம இருந்தார். நான் சொல்ல வந்த கருத்தினுடைய அர்த்தம் இதுதான் சொல்லி அதுக்கான ஒரு காரணத்தையும் சொல்றாரு. அடுத்தது ஐஎஸோட இருக்கிற தொடர்பு, ஐஎஸ் அமைப்பு சம்பந்தமா இவருக்கு இருந்ததா சொல்லப்படுற தொடர்பு. அவருடைய ஃபேஸ்புக்ல வந்து சில பதிவுகளை போட்டிருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்ததாம் ஐஎஸ் அமைப்புக்கு சார்பா. ஆனா ஃபேஸ்புக்ல வந்து எந்த விதமான அப்படியான பதிவுகளையும் அவர் போட்டார்ன்றதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. அவருடைய போன் விசாரணை தரப்பால் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. அதுல என்ன இருக்குன்னு சொல்லி விசாரணை தரப்பு தேடி பார்த்துருக்கு. ஆனால் அந்த போன்ல இருந்து எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமா இருந்தா இந்த நீதிமன்றத்தில் வந்து அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். அந்த போன்ல எதுவுமே கிடையாது. அந்த குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தன்னுடைய சொற்பொழிவுல வந்து அந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்ற விஷயம் சம்பந்தமா எந்த ஒரு இடத்துலையும் தான் குறிப்பிடலையாம். இதுல அந்த தாக்குதலுக்கு தேவையான நபர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுறது சம்பந்தமாகவும் எந்த ஒரு இடத்துலையும் தான் குறிப்பிடவே இல்லையாம். அமைப்பு சம்பந்தமாகவும் தனக்கு இருக்கிற தொடர்பு சம்பந்தமாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டையும் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பையத் சொல்லப்பட்ட அந்த உறுதிமொழி அது சம்பந்தமாகவும் தன்னுடைய சொற்பொழிவுலையோ இல்லாட்டி தன்னுடைய கூட்டங்களையோ எந்த ஒரு இடத்துலையும் பேசப்படலை. அந்த குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்றம் இதையும் கருத்தில் கொள்ளணும் என்றது அவருடைய முக்கியமான ஒரு வாக்குமூலம். இந்த ஒரு நபருடைய வாக்குமூலம் ஏன் இந்த அளவுக்கு முக்கியமானது என்று சொன்னா, இந்த 24 பேருக்கும் தலைமை தாங்கின இப்போ உயிரோடு இருக்கிற நபர்கள்ல முக்கியமான நபர் இந்த நௌஃபர் மௌலவி சொல்லப்படுற நபர் என்றதுதான் இதுவரைக்கும் இந்த வழக்கு விசாரணையில செய்திகள் மூலமா நாங்க கேள்விப்பட்ட விஷயங்கள். இப்ப இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே வந்து அவர் நிராகரிச்சிருக்கிறார். அதுக்கான காரணங்கள் வரைக்கும் ஒவ்வொன்றா அடுக்கி கொண்டு போறாரு. அடுத்த வத்தள பிரதேசத்துல வச்சு நௌஃபர் மௌலவிக்கு சஹ்ரான் ஹாஷிமால ஒரு 9mm பிஸ்டல் கொடுக்கப்பட்டது சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கான். அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே விசாரணை தரப்பால நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலை. இப்படி சுமத்தப்பட்டிருக்கிற ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனால் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆதாரங்கள் கிடையாது, சாட்சியங்கள் கிடையாது. நான் நிரபராதி சொல்லி சாட்சி கூண்டில் இருந்த மாதிரி நௌஃபர் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறார். தன்னுடைய சாட்சியத்தை வந்து கொடுத்திருக்கிறார். இந்த விசாரணை தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு முதல்ல நிறைய விஷயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. என்ன நடக்க போகுது, எப்படியான தீர்ப்பு கிடைக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் இன்னும் ஒரு பக்கம் சுரேஷ் சலையை சம்பந்தமான விசாரணை நடத்தப்படுதுன்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முதல்ல வெளிவந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அந்த செய்தியை வச்சு பார்க்குற நேரத்தில் சலை இப்போ வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நேஷனல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. சில நாட்களுக்கு முதல்ல நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 5 மருத்துவர்கள் போயிருக்கிறாங்க சலைவை பார்க்குறதுக்குன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு வரைக்கும் சிஐடிக்கு சலை கொண்டு போகப்பட்டு இந்த விசாரணைகள் திரும்பவும் ஆரம்பிக்கப்படலை. ஏற்கனவே உண்ணாவிரத போராட்டம் சொல்லி ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கு பிறகு உடல்நல குறைவுன்னு சொல்லி நேஷனல் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட சலை இன்றைக்கு வரைக்கும்
சிஐடிக்கு போகாமல் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த விசாரணைகள் ஒரு பக்கம் முடங்கி கிடக்கு என்ற மாதிரி தான் அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த 25ஆம் தேதி சொல்லி நிற்கிறேன், சலைவனுடைய தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது பிழையானது என்று சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தவர். அந்த வழக்கு வந்து திரும்ப 25ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு முக்கியமான வழக்கு விசாரணையிட முக்கியமான கடைசி காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான வாக்குமூலமும் வெளிவந்திருக்கு. தீர்ப்பு எப்படி இருக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. முடிஞ்சால் இன்றைக்கி நான் இன்னும் ஒரு வீடியோ போடுறேன். இல்லாட்டி அந்த விஷயங்களையும் சேர்த்து நாளை வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.